ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் டீஸ் லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர்டனர். ஸோ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அர்ஜய் ஞானப்பிரியா. அண்ட் அகைன் ஒரு பியூட்டிஃபுல்லான டேல நம்ம எல்லாருமே வந்து மீட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டாபிக் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ரிபப்ளிக் டே அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ரெண்டுமே ஓகே தான். பட் எதுக்காக நம்ம ரிபப்ளிக் டே அப்படிங்கிற ஒன்று வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்? பட் ஜான்வரி 26 ஏன் வந்து ரிபப்ளிக் டேவாக சூஸ் பண்ணோம்? ஸோ இந்த கேள்வி உனக்கு ஏன் வருது? அந்த டைமில் தான் நீங்கள் வந்து ரிபப்ளிக்கு தேவையான இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெடியாக இருக்கும், அதனால அதை சூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கலாம். அண்டா நவம்பர் 26, 1949 வந்து ரிபப்ளிக்கு தேவையான இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாகவே எழுதி முடிச்சுட்டாங்க. பட் ஏன் வந்து 2 months வெயிட் பண்ணி 1950 ஜான்வரி 26 வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த செஷன் ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் அதுக்கான ஆன்சருக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே கொஷின் நான் ஒன்று வைக்கிறேன். அதாவது அண்டார்டிகா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே இருக்க ஓஷன் வந்து ஃபுல்லாக ஐஸாக மாறி இருக்கணும். பிகாஸ் -0 இருக்கிறப்போவே வந்து ஃபுல்லாக ஐஸ் ஆகிடும். பட் -40°C ஏன் வந்து அது ஃபுல்லாக ஐஸ் ஆகலை, அங்கே எப்படி ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. இதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரிபப்ளிக் டேவோட ஒரு கொஷின்குள்ளார போயிடலாம். ஸோ இந்த ரிபப்ளிக் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து ஒரு 200 இயர்ஸ்க்கு பேக் நம்ம போகலாம். ஸோ பேக் போனீங்க அப்படின்னா அந்த 18th டைமில், அதாவது 1888, 1887, ஸோ அந்த டைமில் நான் சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் 1555 கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த டைம்லேயும் நம்மளை வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இந்தியா அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியே கிடையாது. இது உங்கள் எல்லாத்துக்கும் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரில. ஸோ இந்தியா அப்படிங்கிறது எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டி ராஜ்யங்களாக இருந்தது. பட் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பயணிகளாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அறிஞர்களுக்கு இந்தியா அப்படிங்கிறது ஒரு 5-6 கண்டங்களை தாண்டி போனால், இல்லைன்னா 5-6 ஓஷன்ஸை தாண்டி போகும் பொழுது அங்கே இருக்கிற நிலப்பரப்புக்கு பேர் இந்தியா அப்படிங்கிறத நிறைய புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் அதிகமாக மென்ஷன் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிமுலேயே மெகஸ்தனிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பார். ஸோ அதுதான் இந்தியா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா குட்டி குட்டி ராஜ்யங்களாக நிறைய மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருந்திருந்தாங்க இந்தியா ஃபுல்லாகவே. ஸோ இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருந்தது எதுக்காக நமக்கு ரிபப்ளிக் தேவைப்பட்டுச்சு அண்ட் எப்படி ரிபப்ளிக் உருவானுச்சு அப்படிங்கிறதா இது பண்ணும்பொழுது ஜான்வரி 26 ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஜான்வரி 26 தான் எழுதி முடிச்சிருப்பாங்க, அதனால சூஸ் பண்ணலாம் நீங்கள் நினச்சிருக்கலாம். பட் 1949 நவம்பர் 26 இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக ரைட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் 2 months லேட்டர் ஜான்வரி 26 வந்து பண்ணியிருக்காங்க. பட் வை, ஏன் ஜான்வரி 26, எதுக்காக அந்த 2 months அப்படிங்கிற ஒரு கொஷினோட நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 ஜான்வரி 26 வந்து இந்தியாவோட தேசிய காங்கிரஸ் அமைப்பு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏன் 1929 இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம். ஸோ 1929 சைமன் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைக்கிறாங்க. யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து நம்மள பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 1927 7 பேரை கொண்ட ஒருத்தவங்களை வந்து இந்தியா முழுக்க இன் ஃபியூச்சர் இந்தியா எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறதுக்காக இந்தியா முழுக்க அனுப்பி விடுறாங்க. ஸோ அந்த 7 பேர் இருந்த குழுல ஒருத்தர் கூட வந்து இந்தியா கிடையாது. ஸோ அந்த டைமில் சுதந்திரம் வேணும்னு போராடிக்கிட்டு இருந்த நம்மளுடைய நாட்டோட முக்கியமான தலைவர்களுக்கு இது ஒரு பேரடியாகவே இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவை ஆட்சி பண்ணதுக்கு அந்த குழுவில் ஒரு இந்தியன் கூட இல்லையா அப்படின்றது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட சென்னையில் இப்போ இருக்கிற சென்னையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைமன் கமிஷனை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன். ஸோ அந்த இதில் வந்து யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி, ஜவஹர்லால் நேரு, நம்ம முக்கியமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற பெரும் தலைவர்கள் எல்லாருமே அந்த குழுவில் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சைமன் கமிஷனை நம்ம வரவிடக்கூடாது, கண்டிப்பாக இதுக்கு எதிர்த்து நம்ம போராடணும்னு சொல்லி போராட்டம் பண்ணினாங்க. அண்ட் 1928 அந்த சைமன் குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை விசிட் பண்ண வராங்க. ஸோ அவங்க விசிட் பண்ண வரும்பொழுது அவங்க எந்த பிளேஸ்க்கு கால் வச்சாலுமே சரி, அந்த பிளேஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் சைமன் வெளியே போ, வெள்ளையனே வெளியேறு, லைக் இந்த மாதிரி ஒரு முழக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. நீங்கள் வெளியே போங்க வெளியே போங்க. ஸோ அவங்களால எங்கேயுமே
பர்டிகுலராக எந்த ஒரு பிளேஸ்லையும் போய் கரெக்டாக விசிட் பண்ணவே முடியல. ஸோ அந்த இடத்துல தான் 1928 நவம்பரில் லாகூரில் போய் விசிட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா லாலா லஜ்மன் ராய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு பெரிய, இப்போ எப்படி காந்திஜிலாம் நம்ம ஒரு பெருந்தலைவராக சொல்கிறோம், அந்த மாதிரி அவரும் வந்து ஒரு பெருந்தலைவர். பட் லாகூர் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன ஏரியாவாக இருந்ததுனால அங்கே இருந்த ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லிட்டு இந்த லத்தியில் வச்சு லத்தி சார்ஜ் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால இந்த லாலா லஜ்மன் ராய்க்கு வந்து பயங்கரமான அடி வந்து விழுது. பட் அங்கே இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகத்சிங். பகத்சிங்க்கு வந்து லாலா லாய்க்கும் ரெண்டு பேத்துக்குமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது அந்த டைமில் போய்கிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் இதை பற்றி நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் ஒரு சாங் கேட்டுட்டு கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு அகைன் நம்ம இந்த விஷயம் என்ன ஆச்சுங்கிறத கண்டினியூ பண்ணலாம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. திஸ் இஸ் ஈஸி லைஃப். வி கேர், வி ஷேர், வி ஆர் ஏர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் ஈஸி லைஃப். வி கேர், வி ஷேர், வி ஆர் அண்ட் ஏர். ஸோ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ஆர்ஜிங்கான பிரியா. லாஸ்ட்டாக பகத்சிங் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ பகத்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1928 அந்த விசிட் நடக்குது. லாகூரில் வந்து அந்த லாலா லஜபதி ராயை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அதிகமாக அடிச்சிடுவாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம். அப்போ என்ன ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு பயங்கரமாக வந்து காயம் பட்டுடும். ஸோ பகத்சிங்க்கு இருக்கிற கோபம் வந்து பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் கூட அவருக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது, லைக் அவரை வந்து பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அப்படி இருந்தாலுமே பகத்சிங்க்கு எப்படி இப்படி நாட்டோட ஒரு பெருந்தலைவரை இவங்க வந்து இந்த மாதிரிலாம் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு கோபத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பகத்சிங் வந்து அந்த யாரெல்லாம் வந்து அடித்தாங்களோ அந்த காவல் அதிகாரிகள் எல்லாத்தையுமே வந்து சுட்டு கொலை பண்ணிடுவார். ஸோ சுட்டு கொலை பண்ணதுனால அவரை வந்து பிடிச்சு ஜெயிலில் போட்டுருவாங்க. அண்ட் March 23, 1931 அவரை வந்து தூக்கில் போட்டுருவாங்க. அவரோட வயசு வந்து ஜஸ்ட் 24 தான். 24 ஏஜில் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரேவ் இருந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கும். அண்ட் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா வந்து December 1928 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்கத்தாவில் வந்து எல்லாருமே வந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லைங்களா. ஆக்சுவலாக ஏன் சைமன் குழு அப்படின்ற பேர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த சைமன் குழு அப்படிங்கிற இயக்கத்துக்கு வந்து சொன்னதே வந்து ஜான் சைமன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷர். ஸோ அதனால் அவரோட நேமையே அந்த குழுக்குமே வந்து வச்சுருப்பாங்க. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா December 1928 ஃபர்ஸ்ட் லாகூரில் போட்டிருப்பாங்க அந்த மீட்டிங், சாரி சென்னையில். அண்ட் ஆஃப்டர் வந்து இவங்க இந்த இந்திய விடுதலை போராட்டம் அந்த இதுக்காக 1928 கல்கத்தாவில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு ஹெட்டாக வந்து திலக் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் அங்கே எல்லாரும் என்ன வந்து பேசிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் வேணும், அதாவது செல்ஃப் ரூல் எங்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்திருப்பாங்க. செல்ஃப் ரூலா எதுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மேல் இடத்துல வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் இருப்பாங்க. எது கேட்டாலும் நம்ம பிரிட்டிஷர்ஸ் கிட்ட போய் தான் கேட்கணும். பட் அந்த இடத்துல என்ன சொல்ல வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு கீழே நம்ம வந்து இருந்துக்கலாம், பிரிட்டிஷர்ஸ்க்கு கீழே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட ஆட்சியை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. பட் அவங்க வந்து இந்த இளம் ரத்தம்னு சொல்கிற போது அந்த மீட்டிங்கில் இருந்தவங்களாம் சுபாஷ் சந்திர போஸ் ஒருத்தவங்க, அண்ட் வந்து ஜவஹர்லால் நேரு, இவங்களாம் வந்து ரொம்ப ஒரு இளம் ரத்தம், அதெல்லாம் வேணாம் நம்ம சுதந்திரத்துக்கே கேட்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் காந்திஜிலாம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். வேண்டாம், நம்ம இப்போ எடுத்தோடனே இதை கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் நம்ம சுயராஜ்யத்துக்கு கேட்கலாம், லேட்டர் வந்து நம்ம வேணும்னா நம்ம வேற ஒரு இதுக்கு வந்து போய்க்கலாம், லேட்டர் வந்து சுதந்திரம் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணி இதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த இடையில இந்த பாலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது பிரிட்ஜ் மாதிரி ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் எர்வின். ஸோ இவர் தான் வந்து பிரிட்ஜ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்கிற அந்த குயின் அந்த கிங்குக்கும் நம்ம இந்தியாவுக்கும் ஒரு இடையில இருக்கிற பிரிட்ஜ் வந்து லார்ட் எர்வின் தான். இவருக்கு கிட்ட வந்து போய் பேசுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணும், அதாவது சுயராஜ்யம் வேணும், எங்களை நாங்களே வந்து ரூல் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், ஸோ அது வந்து எங்களுக்கு தேவை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லார்ட் எர்வின் வந்து இதை யோசிச்சுட்டு ஓகே நான் உங்களுக்கு அதை கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1929 பிகினிங்கில், பிகாஸ் அந்த 1928 டிசம்பரில் தான் இந்த கூட்டம் நடந்துச்சு. அவங்க எல்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க. அண்ட் 1929 பிகினிங்கில் இது எல்லாமே வந்து நடந்திருக்கும். ஸோ இதை நடந்த ஒட்டியுமே இந்த லார்ட் எர்வின் வந்து அங்கே போய் சொல்லுவாங்க இங்கிலாந்தில். பட் இங்கிலாந்தில் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்திருக்கும். இது வந்து கண்டிப்பாக கூடாது, இந்த மாதிரி நம்ம சுயராஜ்யம் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ அகெயின் எர்வின் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எர்வின் வந்து கண்டிப்பாக வந்து அது முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் இன்னும் ஒரு தடவை உங்களுக்காக பேசி பார்க்குறேன். அண்ட் இது வந்து என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ அப்படின்ற ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு ஸ்பீச் வந்து அவங்க வரும். அந்த ஒரு ரீசனுக்கு அப்புறம் ஆஃப்டர் ஒரு மாநாடு அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ 1929 இது நடந்துட்டுருக்கு. அண்ட் பிகினிங்கில் வந்து எர்வின் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு, அவரும் போய் பேசிட்டாரு. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. இந்த கூட்டம் வந்து லாகூரில் நடக்கும். ஸோ டிசம்பரில் 1929 அப்போ வந்து இதோட ஹெட் ஆஃபீஸர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யங் பீப்புளாக, அதாவது ஜவஹர்லால் நேரு, அவருக்கு வந்து 40 வயசு. ஸோ 40 வந்து உங்களுக்கு எங்கே அப்படின்னு நீங்கள் கொஷின் பண்ணலாம். பட் அந்த இதில் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் இந்த இந்தியா வந்து எந்த மாதிரி போயிட்டுருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கம்மியான வயசு அப்படிங்கிறது 40 தான். ஸோ அந்த ஏஜில் வந்து அவருக்கு இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்போ வந்து அவரோட முடிவு என்ன இருக்கணும் அப்படின்னா, சுயராஜ்யம்லாம் இல்லை, சுயராஜ்யம்லாம் நமக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து பூரண சுயராஜ் தான் வேணும், அதாவது முழு சுதந்திரம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்றது நடந்துட்டுருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா 1929 டிசம்பரில் வந்து ரவி நதிக்கரை, அந்த நதிக்கரைக்கு பக்கத்தில் லாகூரில் இருக்க இந்த சிந்து, சட்லஜ் இந்த மாதிரி நிறைய நதிகள்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து இந்தியனோட ஃப்ளாகை வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ இந்தியனோட ஃப்ளாகை இது பண்ணிவிட்டு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே வந்து கொண்டாடுறோம் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன், ஏன் வந்து நம்ம ரிபப்ளிக் டேவை வந்து இந்த டேவாக நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கான ஆன்சர் இப்போ தான் வருது. பட் ஒரு சாங் கேட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ், வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் ஏர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் டிசி லைவ், வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் ஏர். ஸோ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜி ஞானப்பிரியா. அண்ட் நம்ம அந்த கொஷினோட ஆன்சர் பக்கத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ரிபப்ளிக் டே வந்து ஏன் ஜனவரி 26 வந்து சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியனோட ஃப்ளாக் வந்து 1929 எங்களுக்கு பூர்ண சுயராஜ்யம் வேணும் அப்படின்னு ஜவஹர்லால் நேருவோட தலைமையில் அந்த கூட்டத்தில் வந்து கலந்தோசிக்கப்பட்டுச்சு. ஸோ அவங்க வந்து முடிவு பண்ணி அந்த ஃப்ளாகை வந்து இந்த ரவி நதிக்கரை பக்கத்தில் பறக்க விட்டுட்டாங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கப்புறம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே வந்து கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து ஜான்வரி, ஏன்னா டிசம்பரில் இந்த சீன்லாம் நடக்குது, நம்ம ஜான்வரியில் வந்து ஏன் வந்து ஜான்வரி சூஸ் பண்ணுறாங்கன்னா, அப்போது வந்து நம்மளை இப்போ இருக்கிற மாதிரியான டெக்னாலஜிக் டெவலப்மெண்ட் இல்லை. ஸோ ஒட்டுமொத்த நாடுக்குமே வந்து போய் சேரணும் என்ன நடக்குது அப்படிங்கிறது. பிகாஸ் குஜராத் அந்த சைடில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே. ஸோ இங்கே லாஸ்ட் வரைக்குமே வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஜான்வரியில் வந்து ஜான்வரியில் வந்து ஒரு பர்டிகுலர் டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளார வந்து எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும், எல்லாருமே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு. ஸோ ஜான்வரியோட லாஸ்ட் சண்டேவை வந்து சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் 1929 நடக்குதா, 1930 ஜான்வரியோட லாஸ்ட் சண்டே வந்து Jan 26 வருது. ஸோ அந்த டேவை வந்து பர்டிகுலராக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவாக வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அப்பையிலேருந்தே கொண்டாடிட்டு வராங்க. ஸோ கொண்டாடிட்டு வரும்பொழுது இந்தியனோட இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து காந்திஜி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேவை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாருமே சகோதரத்துவத்தோடு இருக்கணும். அதாவது அந்த முஸ்லீம், கிறிஸ்டியன் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் எல்லோரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகணும் அப்படிங்கிறதும், நிறைய சோஷியல் சர்வீஸ் வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள்கிட்ட வந்து எல்லாத்துக்கிட்டையுமே தூது அனுப்புகிறாங்க. ஸோ அதன்படியே வந்து இது பண்ணிட்டு, ஸோ பட் நம்ம சுயராஜ்யம் அடைஞ்சிட்டோம், அதாவது இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சிட்டோம் அப்படின்றது அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க சுதந்திரம். பட் அது உண்மையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. அண்ட் வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட வந்து அகெயின் வந்து போய் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த ஜேர்னலோட அந்த ஹெட்டாக வந்து மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்கிறாரு. அண்ட் அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சொன்னதுமே அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டைமில் இருந்தே ஒரு சீன் அதிகமாகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த இந்து, முஸ்லீம் லைக் அந்த மாதிரி ஒரு அதிகமாக கம்யூனல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து இவங்களால, பிரிட்டிஷர்ஸால் வந்து ரூல் பண்ண முடியல. அட் த சேம் டைம் தான் அவங்க அங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்ல்டு வார்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களால எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணவே முடியல. ஸோ அதை மேனேஜ் பண்ண முடியாத ஒரு ரீசன்னால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க.
அண்ட் 1946 வந்து இவங்க கேட்குறாங்க எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறது. பட் அவங்க எப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆட்சி வந்து பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து என்ன மாதிரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த பிளான் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அண்ட் 1948 ஜூன் வந்து நாங்கள் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கலாங்கிறது அவங்களோட பிளானு. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப அதிகமாக வந்து அந்த கம்யூனல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த ரிலீஜியன் ப்ராப்ளம். அந்த ஒரு ரீசன்னால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1947 வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. பட் ஏன் வந்து 1947 ஆகஸ்ட் 15 கொடுத்தாங்க அப்படின்னா, 1945 ஆகஸ்ட் 15க்கு ஜப்பானுக்கு வந்து அவங்க சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க 2 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அதே டேவை ஃபிக்ஸ் பண்ணி இந்தியாவுக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. பட் ஏன் வந்து இந்த ரிபப்ளிக் டே வந்து வந்துச்சு? இப்போ 1947 வந்து அவங்க கொடுக்குறாங்க. பட் ரிபப்ளிக் அப்படிங்கிறது வந்து என்னன்னா குடியரசு அப்படின்றது. ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இந்தியா அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரியாக இல்லாமல் இருந்துச்சு ஒரு காலத்தில், குட்டி குட்டி ராஜ்யங்களாக இருந்துச்சு. அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, முடியாட்சி தான் இருந்தது. முடியாட்சினா மன்னர் ஆட்சின்ற மீனிங். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து குடியரசு அப்படிங்கிறது வந்து வேணும் அப்படின்னா இந்த அரசன் அரசி அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து எழுதுறாங்க. ஸோ மக்கள் தான் மக்கள் ஆட்சி பண்ணுவாங்க, மக்கள் தான் உங்களோட தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க, ஓட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ரைட் பண்ணுறாங்க. ஸோ அதை ரைட் பண்ணி முடிக்கிறதுக்கே 1947 இருந்து ஒரு 3 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ 1947 வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சபை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து 308 உறுப்பினர்களோட 166 தடவை எல்லாரும் கலந்து பேசி எந்த மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பேசி வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 2000 கரெக்ஷன்ஸ் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ இது வேணாம் இது வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்கன்னா, ஜனவரி 24, 1915 வந்து அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒப்புதல் அப்படிங்கிறது வந்து ஜனவரி 26 கொடுக்குறாங்க. பட் ஒய் ஜனவரி 26னு பார்க்குறப்போ, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜனவரி 26 இண்டிபெண்டன்ஸ் டேவாகவே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ பட் அந்த ஒரு ரீசனுக்காக அதை வந்து நம்ம ரிபப்ளிக் டேவாக வந்து வச்சுக்கலான்னு 2 மந்த் வெயிட் பண்ணி அந்த இதை வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஜனவரி 24 வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சைன் பண்ணுறாங்க. நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணுறோம், இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை அக்செப்ட் பண்ணுறோம், இந்தியா முழுக்க இந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கு ஓகே தான், இந்த மன்னராட்சிலாம் வந்து வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு இந்தியா ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் 1950 ஜனவரி 26 ஃபர்ஸ்ட் வந்து குடியரசு தினம் வந்து கொண்டாடப்படும், ரிபப்ளிக் டே. அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் குடியரசு தலைவராக வந்து இவங்க வந்து வந்திருப்பாங்க, ராஜேந்திர பிரசாத். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் குடியரசு தலைவராக வந்து பொறுப்பேற்றிருந்திருப்பார். ஸோ இதுதான் வந்து ஏன் நம்ம அந்த ஜனவரி 26 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன். அண்ட் இதில் நம்ம நிறைய இது வந்து படிச்சிருப்போம். அந்த இதெல்லாம் வந்து எழுதுனாங்க இல்லைங்களா இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம், அதோட ஹெட்டாக வந்து யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர். ஸோ அவர் தான் வந்து எழுதியிருப்பார். அண்ட் அவர் வந்து அவரோட ஹிஸ்ட்ரின்னு சொல்லணும்னா அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே போகலாம். அண்ட் திஸ் இஸ் த ரீசன். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சுதந்திர தினமாக கொண்டாடிட்டு இருந்தோம் ஜனவரி 26. ஸோ ஆஃப்டர் அதை மக்கள் மறக்கக்கூடாது, பிகாஸ் மக்கள் பழகிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ரிபப்ளிக் டேவாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அண்ட் ரிபப்ளிக் டே அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம ரிபப்ளிக் ஆகிட்டோம், குடியரசாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கொண்டாடுறது கிடையாது. ஸோ அது வந்து நம்மளுக்காக இறந்து போன ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் அப்போ இருந்த மக்கள்லாம் எனக்கு பிடிக்காதவன் தானே அடி வாங்கினா அப்படின்றது இல்லை பகத்சிங் கிட்ட, அந்த எண்ணம் அப்படிங்கிறது இல்லை. பட் 1000 இருந்தாலும் நம்ம நாட்டில் ஒருத்தன் வந்து அடி வாங்குறானுங்கிற அந்த நாட்டுப்பற்று மட்டும்தான் இருந்துச்சு. பட் இப்போது நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தெரில. ஸோ இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்து உட்காந்துருக்கோம். அண்ட் 1950க்கு அப்புறமேட்டுக்கு எல்லா இடங்கள்லையுமே வந்து மாறிடுச்சானா கிடையவே கிடையாது. ஈவன் நம்ம புதுக்கோட்டை கூட வந்து ஒரு மன்னர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த மன்னர் வந்து ஒப்புதல் கொடுத்ததுனால தான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டே வந்து இந்தியா கூட வந்து ஜாயின் ஆச்சு. இல்லைனா நம்ம புதுக்கோட்டை போகிறதுக்கே வந்து விசா எடுக்கணும், பாஸ்போர்ட் வாங்கணும், லைக் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்றது. அண்ட் ரிபப்ளிக் டே அப்படிங்கிறது ஃபுல்லாக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரிபியூட் கொடுக்குற விதமாக செலிப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷினுக்கான ரீசன். அண்ட் லாஸ்ட்டாக நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன்னு நினைக்கிறேன், ஏன் அண்டார்டிகாவில் வந்து அந்த ஐஸ் வந்து இதாகலை அப்படின்னு. ஸோ அதுக்கான ஆன்சரை நான் பண்ணுறேன். பட் ஒரு சாங் கேட்டுட்டு கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டிசி லைவ், வி கேர் வி ஷேர் யோர் அண்ட்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. திஸ் இஸ் டி சிலை. வி கேர் வி ஷேர் வி ஆர் அன் ஏர். ஸோ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அஜய் ஞானப்பிரியா. அண்ட் அண்டார்டிகா வந்து ஃபுல்லாக ஏன் வந்து ஐஸ் ஆகலை அந்த ஓஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஷினை. அண்டு நம்ம கூட வந்து இருக்கிறவங்க டிஜே கிட்ட கேட்கலாம். டிஜே வேற கரெக்டாக அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி சாங் போட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காப்புல. அண்ட் சக்தி. ஹாய் பிரியா. ஹாய் சக்தி. அண்ட் உங்களுக்கு அந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியுமா? எந்த கொஸ்டினுங்க? இந்த கொஷினா? அண்டார்டிகா வந்து -40°C தான் அங்கே இருக்கு இல்லைங்களா? ஓகே. அப்படி இருக்கிறப்போ அது வந்து ஏன் ஓஷன் ஃபுல்லாவே வந்து ஐஸ் ஆகவே இல்லை அப்படின்றது தான் கொஷின். ஒரு சில ரீசன் சொல்றேன், அது கரெக்டா தப்பாலாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. மேபி அண்டார்டிகால அதிகமா எரிமலை இருக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்ததுனால அடியில வந்து அந்த எரிமலை இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகாம இருக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த ஓஷன்ல வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தா வந்து ஈஸியா ஃப்ரீஸ் ஆகாது தண்ணி. ஆனா மேல ஃப்ரீஸா தானே இருக்கு. மேல இருக்கு, மேபி இந்த எரிமலையா கூட இருக்கலாம்ல. எரிமலை இருக்கிறதுனால கீழே கொஞ்சம் ஆட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியலங்க, அவ்வளவுதாங்க தெரியும் எனக்கு. ஓகே சக்தி. நம்ம கூட காலேஜ் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க நீங்க. சரி ஓகே, கேட்கலாம். முகிலன், நிவேதா. ஹாய் ஹாய் முகிலன். ஐ திங்க் ஹாய் முகிலன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இந்த கொஸ்டின் பத்தி? எனக்கு ஐடியா தான் இருக்கு, ஆனா ஆன்சர் இல்ல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எதுனாலும் ஓகே, லேர்ன் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. முகிலன் இல்ல தெரியல. ஓகே, நீங்க ஏதோ ஒரு ஐடியா வச்சிருந்தீங்களா? ஜஸ்ட் சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் அகைன் வேணா வேற ஏதாவது ஐ மீன் என்ன ஆன்சர் நான் சொல்ல தான் போறேன். இல்ல அந்த சிம் வச்சிருந்தேன், நான் தூக்கி போட்டேன். ஓகே. அண்ட் ஹிலன் ஏதோ ஒரு பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிவேதா. ஓகே சக்தி, நானே நீங்களே சொல்றேன். ஓகே ஓகே. அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து வாட்டரில் வந்து ஐஸ் போட்டிங்க அப்படின்னாலே அந்த ஐஸ் க்யூப் வந்து மேலே தான் மிதக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்மளோட ஓஷன்லேயே நடந்துட்டு இருக்கு. பட் ஏன் வந்து அது ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் ஹாஃப் மட்டும் ஃப்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரீசன் தான் பார்க்கலாம். பட் இது கொஞ்சம் கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஃபார்முலா, வாட்டரோட ஃபார்முலா அப்படின்னு பார்க்குறப்போ H2O அப்படிங்கிறது, அதாவது 2 ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அண்ட் இந்த ஆக்சிஜனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் ஆக்சிஜனோட வந்து 6th அந்த ஓரத்தில் இருக்க அவுட்டர் ஷெல்லில் அந்த ரவுண்டாக போட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த அவுட்டர் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அந்த 6 எலக்ட்ரான்ஸில் கீழே இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸ் கூட போயிட்டு நம்ம ஹச் வந்து பாண்ட் ஆகிடும். அதுதான் 2 ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்றது மீனிங். அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸில் 2 எலக்ட்ரான்ஸ் ஹச் கூட போயிடுச்சு, ஹைட்ரஜன் கூட போயிடுச்சு. மேலே ரெண்டுமே ஆக்சிஜனாக இருக்கும் இல்லைங்களா? அது ரெண்டும் பேர் ஆகிக்கும். இங்கிட்டு 2 ஆக்சிஜன், இங்கிட்டு 2 ஆக்சிஜன் சொல்லி பேர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆக்சிஜன் கூட ஆக்சிஜன் பேர் ஆகிறத நம்ம லோன் பேரனும், கீழே வந்து ஹைட்ரஜன் கூட பேர் ஆகிருக்கிறத வந்து பாண்ட் பேரனும் சொல்லியிருப்போம். இந்த லோன் பேரோட அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால பாண்டு பேராக இருக்கிற அந்த H2O இருக்கு இல்லைங்களா? அந்த ஹச் வந்து என்ன ஆகிடும்னா கீழே வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு எந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் வந்து இருக்கும். அண்ட் இந்த வி ஷேப் அப்படிங்கிறது வந்து லிக்விடாக இருக்கும் பொழுது டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அங்கிட்டும் இங்கிட்டும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் ரீசன்னால அந்த வி ஷேப் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்மளோட வாட்டர். பட் இதை சாலிடாக மாறுறப்போ, அதாவது ஐஸ் க்யூபாக மாறுறப்போ அந்த வி ஷேப்பாக தானே இருக்குது. ஸோ அது ஜஸ்ட்டு எப்படி ஆகும் அப்படின்னா அந்த ஹெக்ஸோகோனல் அந்த ஷேப்பில் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ சென்டரில் வந்து அதிகமான ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து இதாகிடும். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வால்யூம் வந்து அதிகமாக இருக்குன்னா அதோட டென்சிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் வாட்டரோட டென்சிட்டி வந்து 9% வந்து அதிகமாக இருக்கும்.
இருக்கும் ஐஸ் கியூபோட கம்பேர் பண்ணோம்னா. ஸோ அந்த ஒரு ரீசன்னால ஐஸ் கியூப் அப்படிங்கிறது வந்து மிதக்கும். ஸோ அதே ஃபார்முலால தான் அண்டார்டிகாலையும் நடக்குது. ஓஷனுக்கு மேலே அந்த ஐஸ் கியூபுங்கிறது ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் ஐஸ் கட்டியாக அந்த ஒரு இதுவாக வந்து இருக்கும். பட் ஏன் கீழே உள்ளது வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கிற அந்த ஐஸ் கியூப் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வந்து அந்த ஸ்பேஸ் எல்லாமே இருக்கு இல்லைங்களா. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளன் கிளாத் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் காட்டனோட உள்ளன் கிளாத்தில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது அதிகமாக தான் தெரியும் நமக்கு அந்த ஸ்வெட்டர் யூஸ் பண்ணும்பொழுது. பட் அந்த ஸ்பேஸ்க்குள்ளார போய் ஏர்லாம் என்ன பண்ணிக்கும்னா ஒரு இன்சுலேட் மாதிரி ஆக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். அந்த ஒரு ரீசன்னால அண்டார்டிகா ஓஷன்லையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸில் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே அந்த ஆக்சிஜன் லைக் வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த கூலிங் அப்படிங்கிறது உள்ளார போகவே போகாது. அந்த ஒரு ரீசன்னால தான் கீழே வந்து ஓஷன் வந்து ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஏன் அண்டார்டிகாவில் வந்து ஓஷன் வந்து ஃபுல்லாக கூல் ஆகலை அப்படிங்கிறதுக்கு. அண்ட் அவ்வளோதான். ஓகே சக்தி. ஓகே பிரியா. ஓகே ஸோ எனக்கு புதுசாக இருந்துச்சு நீங்கள் சொன்னது. ஓகே தேங்க்யூ சக்தி. அண்ட் நம்ம இந்த செஷனை எண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். யா ஓகே. அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி ரிப்பப்ளிக் டே ஆல்சோ. ஸோ எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் ஒரு பியூட்டிஃபுல்லான டேல இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு நெக்ஸ்ட் செஷன் போகலாம். தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. திஸ் இஸ் டி சிலை. வி கேர், வி ஷேர், வி ஆர் ஏர்.